வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி கேழ்வரகு இட்லி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டிலையே முழு கேழ்வரகை ஊற வச்சு அரைச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப்பு முழு கேழ்வரகு எடுத்திருக்கேன். இதை தூசி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். 1/4 கப்பு உளுந்து, 4ல் 1 பங்கு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 4 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சிடணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் முதல்ல உளுந்தை ஆட்டி எடுத்துக்கிடலாம். இன்றைக்கி வெறும் 1/4 கப்பு தான் உளுந்து எடுத்துருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்திருக்கேன். கேழ்வரகையும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு இது ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மாவு அளவு அதிகமாக இருக்கும்போது நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டு மாவையும் நல்லா கைவிட்டு ஒன்று போல் பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரமாவது நம்ம இதை புளிக்க வைக்கணும். இப்போ நைட் ஆட்டினோம்னா நமக்கு காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு இது ரெடி ஆயிரும். கிரைண்டரில் ஆட்டும்போது மாவு நல்லா கணிசமாக கிடைக்கும். உளுந்து நல்லா பஞ்சு போல் ஆட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா இட்லி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நமக்கு மாவு பொங்கி இருக்கிறது தெரியுது. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றுற பதத்துக்கு கொண்டு வந்துடணும். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி கலந்து இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கிடணும். இதை எண்ணெய் தடவின இட்லி தட்டிலையோ இல்லை ஈரத்துணி விரித்த இட்லி தட்டிலையோ ஊற்றி நம்ம வேக வச்சுக்கிடலாம். எப்பயும் சாதாரணமாக இட்லி ஊற்றுற மாதிரி நம்ம ஊற்றி வேக வச்சு இறக்கிடணும். இதை ஒரு 5 நிமிஷம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மரில் போட்டுட்டு இறக்கிடுவேன். இப்போ இட்லி வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆறினோடனே நம்ம இதை எடுக்கலாம். எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ நம்ம இட்லியை செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அது நல்லா சாஃப்டாக ஈஸியாக நமக்கு பிக்க வரும். இதே இது நம்ம கிரைண்டரில் ஆட்டும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கேழ்வரகு இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.